விஜய் பார்வதி ரீசென்ட்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருந்தாங்க. அதுல கானா வினோத் அவர்கள் பணம் எடுத்தத பத்தியும், அது மட்டும் இல்லாம அவங்களோட ரசிகர்கள் கிட்ட ஒரு சில கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9ல கலந்துகிட்ட விஜய் பார்வதி அவர்கள் 90 நாள் ரொம்பவே சூப்பரா விளையாண்டிருந்தாங்க. கடைசியா டிக்கெட் டு ஃபினாலேல கார் டாஸ்க்ல அவங்களுக்கும் சாண்ட்ராக்கும் ஏற்பட்டிருந்த சண்டையில ஒரு சில விஷயங்கள் நடந்து போக இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்திருந்தாங்க. அத தொடர்ந்து விஜய் பார்வதி அவர்கள் தொடர்ந்து சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருந்து வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில பிக் பாஸ்ல விஜய் பார்வதியோட ஃப்ரெண்டான கானா வினோத் அவர்கள் ரூ. 18,00,000 பணம் எடுத்து வெளியேறியிருந்தாங்க. இத பார்த்துட்டு நெறைய ரசிகர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, உங்களுக்கு இது ஆகணும். கர்மா இருக்கு. ஏன்னா நீங்க பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணல. கடைசி நேரத்தில மாத்தி பேசினீங்க. அதனால தான் நீங்க இப்ப பாருங்க 18,00,000 வெளில வந்துட்டீங்க. உங்களுக்கு டைட்டில் இல்லாம போயிருச்சு அப்டிங்கிற மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் கானா வினோத்துக்கு அவதூறா சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. இத கவனிச்ச பார்வதி அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ்ல இந்த ஒரு விஷயத்த பத்தி அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஆதரவு கொடுக்குற, எனக்கு சப்போர்ட்டா நிக்கக்கூடிய என்னோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வணக்கம். உங்க எல்லார்கிட்டயுமே நான் ஒரு விஷயத்த கேட்கணும், சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். சமீபத்தில கானா வினோத் அவர்கள் பிக் பாஸ்ல பணப்பெட்டி எடுத்தத தொடர்ந்து நெறைய பேர் வந்து அவருக்கு இது மாரி ஆகணும். கர்மானால தான் அவரு இந்த மாரி வெளிய வந்துட்டாரு அப்படின்னு ஏகப்பட்ட வேர்ட்ஸ் யூஸ் பண்றத பார்க்க முடியுது. என்னோட ஃபேன்ஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயம் பண்ணாதீங்க. கானா வினோத் அவர்கள் உண்மையிலேயே என் கூட நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு. நல்ல ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்றவங்க கிடையாது. ஒரு சில டைம் தப்பு பண்ணா தட்டியும் கேட்கணும். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அத கானா வினோத் அவர்கள் சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் ஹார்ஷா சொன்னாரு. மத்தபடி எதுவும் கிடையாது. இப்பவும் அவர் எனக்கு நண்பர் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அவரு பணப்பெட்டிய எடுத்துட்டாரு அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த சீசன்ல அவர் டைட்டில் அடிப்பாருன்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனிஹவ் அவரு நல்ல ஒரு முடிவு தான் எடுத்திருக்காரு. எங்ககிட்ட அடிக்கடி சொல்லியிருக்காரு, அவருக்கு மணி நீட் இருக்கு அப்படின்னு. இந்த ஒரு மணி அவருக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும்னு நம்புறேன். இதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை மிகப்பெரிய விஷயங்கள் பண்ண என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட ஃபேன்ஸுக்கும் கானா வினோத்துக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு அறிவுரையா பார்வதி அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு லைவ்ல. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, விஜய் அவர்களோட ஜனநாயகன் படத்துக்கு யுஏ சான்றிதழ் தணிக்கை குழு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை ஏற்படுத்தியிருக்கு. பொங்கல் முன்னிட்டு தளபதி விஜய் அவர்களோட நடிப்புல ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதாக இருந்துச்சு. ஆனா சென்சார் போர்டு அவங்களுக்கு உரிய சர்டிபிகேட் வழங்காததுனால படத்தோட ரிலீஸ் அப்படிங்கிறது தள்ளி போயிருந்துச்சு. அண்ட் இப்ப சமீபத்துல அதற்கான தீர்ப்பு வந்திருக்கு. கோர்ட்டின் மூலியமா ஜனநாயகன் படத்துக்கு யுஏ சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சான்றிதழ் வந்ததை தொடர்ந்து தளபதி ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இப்போ எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா, சர்டிபிகேட் கொடுத்தாச்சு. அப்ப படம் சொன்ன மாதிரி ஜனவரி 9 ரிலீஸ் ஆகாம 10, 11, 12 இந்த மாதிரி நாட்கள்ல ரிலீஸ் ஆக போகுதா? அல்லது போஸ்ட்போன் ஆகி அடுத்த மாசத்துக்கு போகுதா? அப்படிங்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு பொங்கல் முன்னிட்டு வெளியிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பக்கா ஃபேர்வெல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.